தொப்பையாண்ணா நம்ம ஆளுக்கு என்னாச்சு? ஒன்றும் வேலைப்பா என்னப்பா செய்ய முடியும்? மம்பட்டி வேலைக்கு இப்போ நான் விடிய முழிச்சு கிடந்து வேலை பார்க்கறதுனால அந்த திருவிழா டயத்தில் வந்து முழிப்பு அதிகம், சாப்பாடு சரியாக சாப்பிடலை, சாப்பாடு சரி கிடையாது. கஷ்டத்தை பூரா தான் எல்லாம் முடிஞ்சு 2 நாள் கூட ஆகலை. ஆமாம், 3ஆம் பக்கமே இப்போ முதல் நாளே வந்தாச்சு. ஆமாம், 3 நாளே பிடிச்சி வேலை பார்க்கணும். உடம்பு கொஞ்சம் கேதி இல்லாமல் தான். நேற்று காலையில் வரைக்கும் திருவிழா தான், இன்னைக்கு தான் வந்திருக்கு. ஒரு என்ன செய்ய முடியும்? ஆள் இன்னைக்கு முடியாமலாம் இருக்காரு. முடியல, என்னைக்கு முடியாமல் தான் இருக்காரு. அவரு சொல்லிட்டாரு, இங்கே சில பேர் சொல்லாமல் இருக்காங்க. அண்ணவர் மொத்தத்தில் என்னையும் சேர்த்தான். மம்பட்டிக்கு இப்போ பழத்தில் வெட்டியாகுது. ஆமாம், மம்பட்டி தான் நம்மளை இழுத்துட்டு போகுது. மம்பட்டி தான் நம்ம எடுத்துகிட்டு போகுது. ஆமாம், அப்போ இந்த மம்பட்டி வேலையை பொறுத்தளவில் சும்மா வீட்டில் முழிச்சிருந்தோ இல்லை சாப்பிடாம இருந்தாலும் செய்ய முடியாது. அதெல்லாம் செய்ய முடியாது, ரொம்ப கஷ்டம். கஷ்டம் தான். 3 வேலை சரியாக சாப்பிட்டா தான் மம்பட்டியால பார்க்க முடியும். உடம்புல ஒரு சின்ன ஃபால்ட்டுனாலும் இந்த வேலை எடுபடாது, அப்படி தானே? ஒரு பிட்டு கூட நம்ப முடியாது, செவிக்கவே முடியாது. சரி, ஆளை போல் வந்து சரி நம்ம ஒரு வேலை பார்க்கோம் ஊடையில் சமாளிச்சுட்டு போயிடலாம்னாலும் நடக்காது. நடக்க முடியாது. அவ்வளோ கஷ்டம் ஆ, சரி சரி. அதான் ஆள் இன்னைக்கு உட்கார்ந்துட்டாரா? முடியலாம் நினைக்க முடியும். அவரும் 2 வயல் வெட்டி பார்த்தாரு, இப்போ எந்திரிக்க முடியலையே. நம்ம தான் ஊட்ட கொடுக்கணும். அப்படியா? இந்த மாதிரி நேரத்தில் தான் சத்துள்ள ஆகாரமா சாப்பிடும். சாப்பிட்டு பால் பண்ணு, பால் பண்ண அப்படியும் கொடுத்தோமே. கொடுத்தா அது காணுமா? மணி எத்தனாவது? ஓ, மணிதான், எல்லாத்தையும் யோசிக்கணும். எல்லாருமே இங்கே அது சரியாக சாப்பிட்டு தான் இருக்காங்க, அப்படி கிடையாது. வீட்டில் இருந்தால் டயத்துக்கு சாப்பிட்றலாம். யார் கொண்டு வரா? காலைல கொண்டு வந்தது தின்னாச்சு, இனி வீட்டுக்கு போனால் தான் சோறு.